Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் எங்க வெப்சைட்டோட நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க இந்த வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணப் போறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் C ப்ரோகிராம்ல இந்த நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணப் போறேன், இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன் நான் பிரிண்ட் பண்ணப் போறேன். அது எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், C ப்ரோகிராம்ல ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். #includ include stdio.h அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.h. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். includ include conio அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச்ங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். void void main void main அதாவது நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் மெயின் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன லூப்பிங் யூஸ் பண்ணி தான் அந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த லூப்பிங்காக இன்டீஜர் டைப் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா int i, j சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நான் இந்த 0 1 2 3 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ASCII வேல்யூஸ் வச்சு தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதை என்ன பண்ணுறேன், கேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட், நமக்கு லூப் எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும் அதுக்காக என்ன பண்ணுறேன், என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா லூப் வந்து ஒரு 4 டைம்ஸ் ரன் ஆகணும், 5 டைம்ஸ் ரன் ஆகணும். என்ன பண்ணுறேன், 5ன்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5ன்னு சொல்லி இன்சியலைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கிளியர் ஸ்க்ரீன் CLR கிளியர் ஸ்க்ரீன் அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூப் நான் டைப் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் i = 0 ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி இன்சியலைஸ் பண்ணுறேன். அடுத்தது ஐயோட லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு n டைம்ஸ் ரன் ஆகணும். n பார்த்தீங்கன்னா 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா i++ன்னு சொல்லி இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார் சிம்பிளை வச்சு அந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ASCII வச்சு இந்த 1 2 3 எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஜேங்கிற லூப் யூஸ் பண்ணுறேன். j = 0 ஜேவோட லிமிட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறேன், n-1ன்னு சொல்லி கொடுக்குறேன். n-1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேவோட ஆப்ரேட்டர் டைப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் தான். நான் என்ன பண்ணுறேன், j++ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தா இதில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அதனால் பண்ணுறேன் print of டபுள் கொட்டேஷன் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விடுறேன். நமக்கு இந்த ஸ்பேஸ் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நமக்கு அந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு ஸ்டார் சிம்பிளில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் i = 0 j லூப் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ j = 0 j இதனோட லிமிட் பார்த்தீங்கன்னா நான் n கொடுக்குறேன், ஐன்னு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா j++ இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், printfல ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறேன். print of இதுக்கு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்டார் சிம்பிளை போடுறேன். அப்போ தான் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக நமக்கு ஐயோட ஒவ்வொரு லூப் நமக்கு முடியும் போதும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூப் முடிஞ்சிட்டு ரெண்டாவது லூப் நமக்கு ரன் ஆகும்போது நியூ லைனில் ரன் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், printfல நான் ஒரு நியூ லைன் இன்செர்ட் பண்ணுறேன். print of ஸ்லாஷன் போட்டு நமக்கு நியூ லைனில் வந்துடும். அதனால் பண்ணுறேன் ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்காக get அதாவது கெட் கேரக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். Alt F9 கம்பைல் பண்ணுற மாதிரி எரர் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். Ctrl F9 யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் சிம்பிள் நமக்கு என்ன பேட்டர்னில் வேணுமோ அந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எப்படி அந்த 0 1 2 3 அப்படிங்கிற வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ASCII வேல்யூஸ் வச்சு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கேவோடைய ஸ்டார்டிங் இன்சியலைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 48ன்னு கொடுக்குறேன். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டோடைய ஸ்டார்டிங் டிஜிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0வோட ASCII வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 48. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கேங்கிற ஒரு வேரியபிள் என்ன பண்ணுறேன் 48ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஒவ்வொரு தாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போது எனக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அப்போ k++ன்னு சொல்லி பண்ணால் நமக்கு ஒவ்வொரு தாட்டி இந்த லூப் அதாவது ஜேங்கிற லூப் நமக்கு ரன் ஆகி முடிக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் சிம்பிளை பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது என்ன கேரக்டராக பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் பண்ணுறேன் %c சொல்லி கொடுத்துக்கிறேன். %c நமக்கு என்ன ஆகும், அந்த வேல்யூஸ் வந்து கேரக்டராக பிரிண்ட் ஆகும். இதில் இருக்க வேல்யூ நமக்கு கேல ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ வந்து நமக்கு கேரக்டராக பிரிண்ட் ஆகும். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 48ங்கிறது நமக்கு 0. அப்போ என்ன ஆகும், நமக்கு 0வாக பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 1 2 நமக்கு என்ன இந்த ஃபாலோவிங் பேட்டர்னில் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.